ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகெயின் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்று பொங்கல் செய்ய புதிய மண்பானை தான் வாங்கணுமா, ஏன் குக்கரில் பொங்கல் வைக்க கூடாதா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். தமிழரின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை ரொம்பவுமே முக்கியமான ஒரு பண்டிகையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் சிறப்பம்சமே இதில் நாம் புதிதாக வாங்கக்கூடிய பொங்கல் பானை தான் என்று கூறலாம். ஆனால் இன்று பெரும்பாலான இல்லங்களில் குக்கரிலும் எவர் சில்வர் பாத்திரங்களிலுமே பொங்கல் வைத்து சாமி கும்பிடுகிறார்கள். இது சரியா தவறா என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முந்தைய காலங்கள் முதற்கொண்டு பொங்கல் பண்டிகையன்று மண்பானை, வெண்கலம் அல்லது பித்தளையில் மட்டுமே பொங்கல் வைத்து முறையாக சூரிய பகவானுக்கு வழிபட்டு வந்தனர். குறிப்பாக புது பானையில் பொங்கல் வைப்பதுதான் தமிழருடைய பாரம்பரிய பொங்கல் வழிபாடாகும். இதனை மாற்றி அமைத்து நீங்கள் குக்கரில் பொங்கல் வைத்து கொண்டாடினால் உங்களுக்கு மன திருப்தி இருக்குமா என்பதை நீங்களே யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முறைப்படி கையாளும் போதுதான் நமக்கு முழு திருப்தியும் ஏற்படுகிறது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையன்று புது பானை வைத்து பாரம்பரிய முறைப்படி சூரிய பகவானுக்கு தெரியும்படி வெட்ட வெளியில் சரியான நேரத்தில் குலவை சத்தம் எழுப்பி பொங்கலை பொங்கவிட்டு பொங்கலோ பொங்கல் என்று கத்தி புது உடைகளை உடுத்தி கொண்டாடும் போதுதான் மனமும் மகிழ்ச்சியில் நிறைகிறது. புது பானை வாங்கும்போது உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அளவிற்கு பொங்கல் செய்யும்படியாக சிறியது முதல் பெரிய அளவுகள் வரை வாங்கி வைத்து கொள்ளலாம். அப்படி பானை வாங்கும்போது அதில் விரிசல்கள் அல்லது ஏதாவது கொத்துக்கள் விழுந்து இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். எல்லா பானையும் சரியாக நேர்த்தியாக இருக்கும் என கூற முடியாது. நீங்கள் தான் பானையை வாங்கும்போது இவற்றை கவனித்து வாங்க வேண்டும். பானை வாங்கும்போது நகத்தை வைத்து தட்டி பாருங்கள். அப்படி நீங்கள் தட்டி பார்க்கும்போது கனத்த ஓசை வர வேண்டும். அப்படி வரும்போதுதான் நன்கு சுட்ட மண்ணால் செய்த பானை என அர்த்தமாகும். முதலில் பானை வாங்குபவர்கள் மண்ணால் செய்யப்பட்ட எந்த சட்டி வாங்கினாலும் முதலில் தண்ணீரில் மூழ்கி இருக்கும்படி பானையை வைக்க வேண்டும். அப்போதுதான் பானைக்குள் இருக்கும் மண்ணும் வெளியே இருக்கும் மண்ணும் தண்ணீரில் கரையும். அதன் பிறகு நீங்கள் லேசாக ஸ்க்ரப்பர் அல்லது தேங்காய் நார் போன்றவற்றை கொண்டு தேய்த்து கொடுங்கள். அதன் பிறகு நீங்கள் நன்கு கழுவி சுத்தம் செய்து காய வைத்து உபயோகப்படுத்துவதுதான் நல்லது. இல்லை என்றால் நீங்கள் அப்படியே சமைக்கும் போது சமையலில் மண் கலந்துவிட வாய்ப்புகள் உண்டு. புது பானையில் பொங்கல் வைக்கும் போது அதில் எச்சில் படாத பாத்திரமாக இருப்பதால் பூஜைக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. எனவேதான் நீங்கள் குக்கர் அல்லது எவர் சில்வர் போன்ற பாத்திரங்களை உபயோகப்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. எந்த ஒரு பூஜை முறையிலுமே எச்சில் படாத பாத்திரத்தை பயன்படுத்தும் போதுதான் அதற்கான முழு பலனும் கிடைக்கும். மஞ்சள் கொத்தை கழுத்தில் கட்டி சந்தன குங்குமம் பொட்டிட்டு பானையின் அடியில் ஈரமண்ணை தடவி பொங்கல் வையுங்கள். அப்போதுதான் கரி பிடிக்காமல் இருக்கும். பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் வழியும் போது குடும்பத்துடன் கூச்சலிட வேண்டும். இதனால் நம்முடைய வாழ்க்கையும் அனைத்து விதமான வளங்களும் நலன்களும் பெறும் என்பது நம்பிக்கை மற்றும் ஐதீகமாக இருந்து வருகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.